அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். என்ன ஜெயிச்ச? என்னோட ஸ்பீடு என்னன்னு உனக்கு தெரியுமாடா? 110 கிலோமீட்டருக்கு கம்மியா இந்த வண்டியை நான் ஓட்டுறதே கிடையாது. நான் அவ்வளவு ஸ்பீடா ஓட்டினா ஏதாவது பிரச்சனை வந்துடும் தான் டிரைவரையே வச்சிருக்கேன். அது இருக்கட்டும், நீ ஏன் வீட்டுக்கு வரல? வீட்டுக்கு வந்தா போர் அடிக்கும்ல. ஓஹோ, உனக்கு வீட்டுக்கு வந்தா போர் அடிக்குமா? வண்டியில ஏறா. இல்ல என் கூட வந்து காஃபி சாப்பிட்டு போ. நான் அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. என்னது? பாய். யா கம் ஆன். Raju, you know? Yeah, thank you. ஆமா. Okay. Raju, congratulations. You won already. I wish you all the very best. Thanks. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ராஜுக்கு விஷ் பண்ணிட்டு வா. Oh. Okay, Raju. Bye. Yeah. Bye. Bye, Raju. Yeah. Bye, Raju. Bye. Okay. Raju, Yes. உங்களுக்கு கார் ரேஸ்னா ரொம்ப பிடிக்குமா? Excuse No, me. Yeah. What? Autograph, please. Oh. Hey. Yeah. உங்க பேர் என்ன? Elizabeth. Elizabeth. Are you studying? No, I'm working. Working? She is working. Where? Hotel Atlantic. Clerk? No, I'm a telephone Oh, operator. telephone operator. Hello. Okay. Don't tension. Autograph தான? போடுறேன். ஒரு நிமிஷம். Hey. சும்மா இருங்க. கிண்டல் பண்ணாதீங்க. சொல்றல. கார் சூப்பரா இருக்கீங்க. கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. இல்ல. Hey, சும்மா looking so nice. Hey. Thank you. அவளுக்கு மட்டும் தான் ஆட்டோகிராஃபா? எங்களுக்குலாம் கிடையாதா? This is for you. And this is for you. Hey. What? Cool. What is this? Okay. Yeah. ஆமா. Yes. Hey, அந்த பொண்ணு கோவமா இருக்கு. Hey, what's he doing? What happened to this girl? Come on, வாங்கடி போலாம். Raju. Hey, நீ என்ன பண்ண? தெரியல. அப்புறம் எப்படி இவ்வளவு கோவமா போறா? Wow. டிரைவர். Yeah. Okay, bye. Yeah. இன்னைக்கு ரேஸ்ல நம்ம ராஜு தானே ஃபர்ஸ்ட். எப்படி வராம இருப்பான்? சின்ன வயசுல இருந்தே கார்னாலே அவனுக்கு ஒரு பைத்தியம். பெரியவனானதும் கார் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். அதனாலதான் ரேஸ்ல ஃபர்ஸ்டா வந்துட்டான். அவன் எல்லாத்துலயுமே சமத்துதான். ஆனா வீடுனா தான் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படி பிடிக்கும்? 3 வயசுலயே அவனை கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்துட்டோம்ல. அது இருக்கட்டும். எங்க குடும்பத்துல பிசினஸ் பண்ணியே நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஆனா யாருமே ஒரு உயர்ந்த உத்தியோகத்துல இருந்ததில்ல. அந்த குறைய போக்குறதுக்காக தான் இவனை படிக்க வச்சு ஒரு IAS ஆக்கணுங்கிறதா என்னோட லட்சியமா இருந்தது. கான்வென்ட்ல இருந்தா நல்ல பழக்கங்கள் வரும், பொறுப்போடய நடந்துக்குவான். அதனாலதான் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்தேன். பொறுப்பும் நல்ல பழக்கமும் இங்க இருந்தா கூட வந்துரும் அவனுக்கு. அவனோட அம்மா உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் செய்ய விடுவாங்களா? நான் சொல்றது நீங்க எப்படி கேப்பீங்க? என்ன இருந்தாலும் நான் சித்தி தானே. அவன் இங்க வந்தானா அவனுக்கு போர் அடிக்குதுன்னு இல்ல சொல்றான். அவன் சொல்றது சரிதானே. எனக்கும் இங்க தனியா இருக்கும்போது போர் அடிக்குதானே. என்ன உனக்கு போர் அடிக்குதா? அப்ப நான் எதுக்கு குத்துக்கல்லு மாதிரி இங்க இருக்கேன்? வா நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணவே